அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தலைமையில பள்ளி கல்வித்துறை அடைஞ்சிருக்கக்கூடிய உயரங்களை பார்க்கிறேன். செஞ்சிருக்கக்கூடிய சாதனைகளின் பெயர்களின் பட்டியலை மட்டும் நான் சொல்லணும்னா, இல்லம் தேடி கல்வி, மாணவர் மனசு, எண்ணும் எழுத்தும், வாசிப்பு இயக்கம், நம்ம பள்ளி நம்ம ஊரு, வானவில் மன்றம், மணற்கேணி செயலி, கோடை கொண்டாட்டம், கலை திருவிழா, தகைசால் பள்ளிகள், மாதிரி பள்ளிகள், ஸ்மார்ட் வகுப்பறைகள், ஹைடெக் லேபுகள். அது மட்டும் இல்ல, மாவட்டந்தோறும் புத்தக திருவிழாக்கள், பன்னாட்டு புத்தக திருவிழாக்கள், சாரண இயக்கத்தோட உலக மாநாடு, ஆசிரியர்களுக்கிட்ட அரசு மாணவர்களையும் ஆசிரியர்களையும் வெளிநாடுகளுக்கு அழைச்சிட்டு போய் ஊக்கப்படுத்துறது. இதுவரையில் யாரும் செய்யாத 234 தொகுதிகளில் பள்ளிக்கூடங்கள் ஆய்வு செஞ்ச ஒரே அமைச்சர் நம்முடைய தம்பி நம்முடைய மகேஷ் அவர்கள். ஆண்டுதோறும் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு தேர்ச்சி விகிதம் அதற்கு முந்தைய ஆண்டை விட அதிகரிப்பு. இடைநேற்றல் இருக்கக்கூடாதுன்னு மாணவர்களை திரும்ப கல்வி சாலைகள் நோக்கி அடிச்சிட்டு வர்றது. பள்ளி கல்வித்துறையோட பொற்காலமா நம்ம திராவிட மாடலை மாத்தி இருக்கிறார் தம்பி அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள். இந்த சாதனைகளை எடுத்து சொல்றதோடு மட்டும் இல்லாம, ஒன்றிய பாஜக அரசால தமிழ்நாடு எதிர்கொண்டு இருக்கக்கூடிய நெருக்கடிகளையும் நம்ம அரசியல் ரீதியா அவங்க பழி வாங்கிட்டு இருக்கிறத எடுத்து சொல்லக்கூடிய வகையில துணிச்சலோடு இந்த புத்தகத்தை எழுதியிருக்கிறார். ஆளுங்கட்சியோ அல்ல எதிர்கட்சி வரிசையோ என்றைக்கும் கொள்கையை விட்டு தர மாட்டோம். தமிழ்நாட்டுடைய உரிமைக்கு குரல் கொடுப்போம் என்பதற்கான அடையாளம் தான் இந்த புத்தக வெளியீட்டு விழா நிகழ்ச்சி. தேசிய கொள்கை 2020 எனும் மதையான புத்தகத்தோட தலைப்ப மொத்த கருத்தையும் சொல்லிடுச்சு. இப்படி ஒரு கல்வி கொள்கையை ஒன்றிய பாஜக அரசு உருவாக்கினப்பவே புதிய கல்விக் கொள்கை என்ற மத யானையை தமிழகத்துக்குள் புகுந்து கல்வியில் சிறந்த தமிழ்நாட்டை நாசப்படுத்திடவோ, காலமா நாம் போற்றி வரக்கூடிய சமூக நீதி மற்றும் சமூக நீதி கொள்கைக்கு கேடு ஏற்படுத்திடவோ அனுமதிக்க கூடாதுன்னு வருமுன் காப்பதே அறிவிடம்னு தலைவர் கலைஞர் அவர்கள் அன்றைக்கு அறிக்கையாக வெளியிட்டார். கலைஞரின் வரிகளையே புத்தகத்தோட தலைப்பா ஆக்கி இருக்கிறார் நம்முடைய மகேஷ் அவர்கள். இன்னைக்கு நாடு இருக்கிற நிலைக்கு மிக அவசியமான புத்தகம் இது. ஒன்றிய பாஜக அரசை பொறுத்த வரைக்கும் எல்லாத்தையும் காவியமயமாக்கணும். முதல்ல கல்வியை காவியமயமாக்கணும். அதுக்காக கொண்டு வந்ததுதான் இந்த தேசிய கல்விக் கொள்கை. அதனாலதான் நம்ம அன்பில் மகேஷ் அவர்கள் இந்த புத்தகத்தின் மூலமா மதவாதம் உருவாக்கக்கூடிய அழிவு பாதைகள் நாம் செல்ல போகிறோமா, நம் பிள்ளைகளின் வாழ்வு பலமாக்க சமூக நீதி பாதைகளை நோக்கி செல்ல போகிறோமா என்ற மிக முக்கியமான கேள்வியை இந்த நாட்டை நோக்கி அவர் எழுப்பியிருக்கிறார். இதை ஒரு அமைச்சரா மட்டும் அவர் எழுதல, சமூக நீதி அடித்தளமாக கொண்டு உருவான தமிழ்நாட்டோட கல்விக்கூடத்தில் படிச்சு உருவான ஒரு இளைஞனா இந்த நூலை எழுதியிருக்கேன்னு அவர் சொல்லி இருக்கிறார். என்னை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டோட இளைஞனா, இந்திய நாட்டு குடிமகனா, திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தொண்டனா தன்னுடைய கடமையை சிறப்பா செஞ்சிருக்கிறார் தம்பி மகேஷ் அவர்கள்.